வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்த நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 100 டிகிரிக்கு மேலாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் 104 டிகிரி என்ற அளவை எட்டியது. இந்நிலையில் வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான காட்பாடி, பாகாயம், சத்துவாச்சாரி, கரசமங்கலம், லத்தேரி, சேர்க்காடு, பொன்னை ஆகிய பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். அதே சமயம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே முறையான பராமரிப்பு இன்றி சுகாதார வளாகம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. பெரும்பேடு கிராமத்தில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த கட்டிடம் கடந்த 4 ஆண்டுகளாக முறையான பராமரிப்பு இன்றி முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதனால் அந்த கட்டிடம் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அந்த சுகாதார வளாகத்தை முறையாக சீரமைக்க வலியுறுத்துகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புளியங்குடியில் அதிமுக நகர கழகம் சார்பில் நடைபெற்ற கபடி போட்டியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். KMC கபடி குழு நடத்தும் 1ஆம் ஆண்டு கபடி போட்டியை தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தொடங்கி வைத்தார். இதையடுத்து பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே ஆனந்த காவிரி தலைப்பு பகுதியில் தடுப்புச் சுவர்கள், மதகுகள் பராமரிப்பின்றி உடைந்து சேதமடைந்துள்ளது. கச்சமங்கலம் வெண்ணாறு தலைப்பு அணைக்கட்டிலிருந்து பிரிந்து செல்லும் ஆனந்த காவிரி பாசன வாய்க்கால் மூலமாக 60,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மதகுகள், கால்வாய்களை புனரமைக்க வெற்று அறிவிப்பு மட்டும் வெளியிடாமல் உடனடியாக அரசாணையை பிறப்பித்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். மதகுகள், ஆறுகள், வாய்க்கால்கள் எல்லாத்தையும் முன்கூட்டியே தூர் வரணும். நீங்க மே மாசம்லாம் என்னன்னா ஃபைனல் முடிச்சிடணும். ஜூன் 12 நம்ம தண்ணி இருக்கணும். தண்ணி 100 அடிக்கு மேல மேட்டூர்ல இருக்கு. எங்களை விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை யோசிங்கன்னு சொல்றேன் நான். நீங்க மீண்டும் என்னன்னா நாளை கடத்தி மே மாசம் கடைசி கொண்டு போய் அந்த ஜூன் 12 தண்ணி இருக்கும்போது நீங்க தூர் வர்றேன், மதகு கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலை எந்த வேலையும் பிரயோஜனம் அடையாது, விவசாயிகளுக்கு பலன் தராது. நாங்க நிதியை ஒதுக்கிட்டோம் மட்டும் போதாது, அந்த வேலை ஒழுங்கா நடக்கணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் மின்மாற்றி அருகே ஆபத்தான வகையில் திமுகவினர் பேனர் வைத்துள்ளனர். திருநின்றவூரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் முக்கிய பகுதியில் எவ்வித பாதுகாப்பு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் மின்மாற்றி அருகே திமுகவினர் பேனர் வைத்துள்ளதால் உயிர் பலி ஏற்படுமோ என வாகன ஓட்டிகள், பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதிகார மமதையில் திமுகவினர் செய்யும் விதிமீறல்களால் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். ஆபத்தான வகையில் வைக்கப்பட்ட பேனரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர்.